ஆனால் கர்த்தர் பாருங்க, இவங்க எல்லாரை விட நம்ம மேலே ரொம்ப பொசசிவாக அன்பாக இருக்கிறார். உன் புருஷனை விட, உன் மனைவியை விட, உன் பிள்ளைகளை விட, உன் தாய் தகப்பனை விட ஆண்டவர் உன் மேலே பொசசிவாக இருக்கிறார். நான் சொல்றது புரிகிறதா? தேவன் உன்மேல் மிகுந்த அன்பாய் இருக்கிறார். தேவாதி தேவன் அவருக்கு பேரு, கர்த்தாதி கர்த்தன், ராஜாதி ராஜன், சர்வ வல்லவர். அப்படிப்பட்ட தேவன் இறங்கி சியோனிலிருந்து இறங்கி வந்து உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் உறவு கொள்ளும்படியாக ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதுதான் அந்த உறவுக்காக சொல்லிக் கொடுக்கப்பட்டதுதான் ஜெபம். ஜெபம் என்பது உறவுக்காக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குதான். நம்ம மாமியார்கள் மருமகளை சொன்னா, என் பையனுக்கு என்ன தலையான மந்திரம் ஓதுறாளோ அப்படின்னு சொல்றாங்கல்ல. தலை என்ன சொல்லுங்க, அது தலையணை மந்திரம் தானே, தலைக்காணி மந்திரம், தலையணை மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல கர்த்தருக்கும் நமக்கு இடையில் இருக்கிற மந்திரம் தான் ஜெபம். நீங்க தேவையில்லாதெல்லாம் ஓதின்னு இருக்கக்கூடாது அவர்கிட்ட. ஆண்டவரே எனக்கு நகை வேணும், ஆண்டவரே எனக்கு வீடு வேணும், ஆண்டவரே இது வேண்டும் அது வேண்டும், எதுதான் வேணும், கடைசியில் கல்ற வேணும்னு கேட்டுடு. அதுவும் கேட்குறாங்க கிறிஸ்தவ மக்கள். ஆண்டவரே எங்களுக்கு இந்த கல்றையில் எங்களுக்கு இடம் வேண்டும். சென்னை பட்டணத்தில் நிறைய பெரிய ஆட்கள் எனக்கு அந்த கல்றையில் எனக்கு இடம் வாங்கி தர முடியுமா பாஸ்டர், இந்த கல்றையில் எனக்கே கல்றை கிடையாது, இவங்க என்ன கல்றைகள்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்களே, அது வாங்கி கொடுத்தோன்னு அப்படியே சந்தோஷம், அந்த குடும்பமே தேங்க் பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம். என்ன உண்மை புரியல. நமக்கு ஆசை அவர் வரும் நாளிலே அவர் முகமாய் தரிசித்து போகணும்னு ஒரு ஆவல் நமக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். தேவன் நம்மோட he wants to have a relationship. நீங்க ஆண்டவரிடத்தை நல்லா பழகி பாருங்க. உங்கள் அறைக்கு வந்து உங்களை தட்டி எழுப்புவார். எழுந்திரு மகளே, மகனே எழுந்திரு, ஜெபம் பண்றேன்னு சொன்னல நேற்று நைட்டு. காலையில் ஆண்டவரே 5 மணிக்கு நான் ஜெபிப்பேன், 3 மணிக்கு ஜெபிப்பேன், 4 மணிக்கு ஜெபிப்பேன், 6 மணிக்கு ஜெபிப்பேன்லாம் சொன்னியே. நீ 6 மணிக்கு ஜெபிப்பேன்னு சொல்லிட்டா கூட வந்து நிற்பார். இல்லை நான் காலையில் 10 மணிக்கு தான் எழுந்திருப்பேன், ஜெபம் பண்ணுவேன், 10 மணிக்கு வந்து ரூமில் நிற்பார். சொன்னல நான் வரேன். ஏங்க, இப்படிப்பட்ட ஒரு பாசமுள்ள அன்புள்ள தேவனை நாம் பெற்றிருப்பது நாம் பாக்கியசாலிங்க. we are so blessed to have our wonderful, என்ன சொல்லுங்க, God Almighty. so blessed. நான் பாக்கியம் பெற்றிருக்கேன். சொல்லுங்க சத்தமா. ஆமாங்க, பாக்கியம் பெற்றிருக்கிறேன். அதனால தான் இயேசுக்கு வயசே ஆகாது. எப்பவுமே நீங்க வயசானா கூட அவங்ககிட்ட வந்து பேசி சந்தோஷமா உட்காந்து பேசிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் உங்க அறையில வந்து உங்களோட பேசும்படியாக, நீங்க தூங்காம உட்காந்து பாருங்க, பேசிக்கொண்டே இருப்பார். கொஞ்ச நாள் கழிச்சு பேச ஆரம்பிச்சு, அப்படி பேச ஆரம்பிச்சது தான் அந்த பரலோக ரகசிய ஆகமம் என்ற புஸ்தகம். தூக்கத்தை விட்ட போதுதான் பேசின காரியங்கள்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நல்லா தூங்கும்போது பேச மாட்டார், எனக்கு தான் பேசிக்கிறேன் நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் சொல்லுவது புரியல. பாரத்தோடு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கார். பேசும் மகனே. ஒரு பெண்ணோடவே பேசி பேசி பேசி, ஒரு ஆணோடவே பேசி அலைஞ்சி உனக்கு கிடைச்சது என்ன? ஒன்றும் இல்லை, மண்ணு கூட கிடைக்கல. உண்மை தானே? சொல்லுங்க, உண்மை. ஏமாற்றம் தான் மிச்சம், ஏமாற்றம் தான் மிச்சம். என்னங்க, நானும் மனுஷன்தான். ப்ளீஸ், இஃப் யூ ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப், தேவனோடு நல்ல உறவு கொண்டவர்களாக இருந்தால் உங்கள் மனைவி கணவரோடு பிள்ளைகளோடு நல்ல உறவு இருக்கும் உங்களுக்கு. அங்கே மிஸ் ஆச்சுன்னா இங்கேயும் மிஸ் ஆகும். ஆமாம், மிஸ் ஆகும். நிறைய சகோதரர்கள் நல்ல தகப்பன்களாய் இருப்பதில்லை, நல்ல கணவர்களாய் இருப்பதில்லை, நல்ல சகோதரர்களாய் இருப்பதில்லை. மனைவிமாராய், சகோதரியாய், தாயாய், நல்ல தாயாய் கூட இருப்பதில்லை. என்ன வந்திருக்கிற இப்போ அப்படிதானே கேட்குறீங்க?
சில தாய்மார்கள் தகப்பன்மார்கள் தான் அப்படியே பிள்ளைகளை அணைச்சி வயசான வரைக்கும் அந்த பிள்ளை அதை ஏற்றுக்கதோ இல்லையோ அப்படி அணைச்சி வச்சிருப்பாங்க. அதுதாங்க உறவு. உறவுக்கு அர்த்தத்தை நான் பேசுகிறேன். உறவுக்கு அர்த்தத்தை பேசுகிறேன். அர்த்தமில்லாத உறவுகளை கொண்டு நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். காரணம், தெய்வத்தை தேடி வந்திருக்கிற நமக்கு தெய்வத்தினுடைய உறவு பற்றி தெரியல, இயேசுவனுடைய உறவு பற்றி தெரியல. நமக்கு அநேக புருஷர்களோடு வாழ்ந்த அந்த பகதலே நாம் மரியாள், ஒன்று புருஷன் 2 புருஷன் இல்லை, அவளுக்கு அவர் கணக்கில் புருஷர்கள். அவளுடைய தொழில் விபசாரத்தினுடைய பெரிய தொழிலாக இருந்தது. எல்லா பெரிய ஆட்களும் அவளை தேடி வருவார்கள், அதிகாரிகள் வருவார்கள், அரசாங்க மக்கள் வருவார்கள், மிராசுதாரர்கள் வருவார்கள். அப்படிப்பட்ட மகள் இயேசுவோடைய அன்பை ஒரே நாள் ருசிச்சா. அன்னைக்கு அவர் பாதத்தில் விழுந்தவ சாகிற வரைக்கும் எழுந்துக்கல. அவ அன்னைக்கு தீர்மானம் பண்ணிட்டான், இவர் தான் என் புருஷன், இவர் தான் என் உத்தம புருஷன், இவர் தான் என் உத்தம ஆண். ஆண்களில் பல பேரை கண்ட அவளுக்கு இந்த இயேசு ஆகிய ஆணை பார்த்த பொழுது, இவரை போல என் நேசர் இந்த பூமியில யாரும் இல்லை, 10,000ங்களில சிறந்தவர் அவ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே இவளை விட்டுட்டு இன்னொரு புருஷனை தேடி ஓடல, சோரம் போல. தமிழ் வார்த்தை பாருங்க. ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலரோ சோரம் போனார்கள், என்னை விட்டுட்டு வேறு அந்நிய தெய்வங்களை தேடினபடினால அவர்கள் உடைய சோரம் போன இருதயம், சோரம் போன சிந்தை, அப்படின்னா விபச்சார சிந்தை, விபச்சாரத்தினுடைய இருதயம், என்னை தள்ளி விட்டுட்டு வேறு தெய்வங்களை தேடின, அந்நிய தெய்வங்களை தேடினார்கள். தேவன் திட்டுறார், எரேமியா திட்டுறார், ஆமோஸ்ல படிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வத்தினுடைய உறவு மேன்மையான உறவு. நாம் ஜெபிக்கும் போது இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க பழகுங்க. pour your heart. வாயின் வார்த்தைகளை ஊற்றி இல்லை, அப்படியே உட்கார்ந்தோடனே அழ ஆரம்பிக்கணும், அழ ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த கிருபை, அந்த உறவினுடைய மேன்மை, உன்னதத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இயேசுவானவர் தொட்டா உங்களுக்கு கூச்சம் வராது, உங்களுக்கு வேற எந்தமும் வராது, எண்ணமும் வராது, மாம்சத்தின் எண்ணங்கள் பரவாது. இயேசுவான தொட்டா உன்னதத்தின் காரியம் உங்க மேல பரவும். ஹல்லேலூயா. அவர் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இச்சிக்கிற தேவன் அல்ல, இச்சைகளுக்கு வெறுக்க சொன்ன தேவன். இது தெய்வத்தினுடைய காரியத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்ன ஒரு ஆச்சரியம் இல்லை? யோவானுக்கு அந்த கிருபை கிடைத்தது. இவர் என்னை விட்டு போயிடுவார் போல தெரிகிறது. அவன் வரும்போதெல்லாம் ஆண்டு மேல அப்படி சாஞ்சிப்பான். ரொம்ப அன்பானவன், ரொம்ப ரொம்ப அன்பானவன். எனக்கு கூட ஆசை, இப்படிப்பட்ட அன்பான மக்களை சபைக்கு தேவை இல்லை? ஒரு 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 தெய்வீகம். அவங்க சில பேரை பார்க்கும்போது தான் we can feel the divine. டிவைன் தெரியும், புரியுதா உங்களுக்கு? அந்த தெய்வீகம் தெரியும். எல்லா மனிதர்களும் ஒரு மனிதனை சந்திக்கும் போது ஒரு தேவைக்காக தான் சந்திக்கிறார், அல்லது என்னிடத்தில் வரும்போது அவர்கள் ஜபத்தின் தேவைக்காக வருகிறார்கள், இல்லை வார்த்தைகள் தேவைக்காக, புரியுதுங்களா? ஏதோ ஒரு தேவைக்காக. ஆனால் தேவன் எந்த தேவைக்காக உங்ககிட்ட வரமாட்டார், உன்னுடைய அன்புக்காக அவர் இயங்குகிறார். அதனால்தான் அழகாக அந்த பாடல், என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே துன்ப வண்ணாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தேன். துன்ப வண்ணாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வு. இதுதான் மனவாட்டிக்குடான கிருபை. நேசர் மேல சாய்ந்து கொள்ளுகிறவர்களுக்கு துன்பம் தெரியாது.
புரியுதா உங்களுக்கு? இதுதான் தேவன் விரும்புகிற, நம்மளிடத்துல விரும்புகிற விசேஷமான காரியம். ஆண்டவருடைய உறவு நமக்கு மேன்மையாக இருக்கிறது. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தெய்வத்தினுடைய உறவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு கூட நான் என்னுடைய வீட்டில் ஒரு குட்டி இருக்கிறத அதை வச்சு நாங்கள் 2 பேர் பார்த்துக்கணும். பாஸ்டர்மா அதுக்கிட்ட எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்துன்னுக்குறாங்க. 1/2 மணி நேரமாக ஒரு முறை. அதுவும் பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு ஜெபான்னு சொன்னோடனே சைலண்ட் ஆகிடும், அசைவே அசையாது. அது யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. நீங்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னா அப்படியே விளையாடுறதை நிறுத்திட்டோம், அப்படி பார்க்கும். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படி அந்த சொல்லி கொடுக்கணும். நீ போய் நல்லா கிரவுண்டில் விளையாடிட்டு வாப்பா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வர, நல்லா போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வா, நான் கொஞ்சம் சீரியல் பார்த்து முடிச்சிடுறேன். இல்லை ஊரெல்லாம் சுத்தாம வந்துடு, சும்மா பேச்சுக்கு. See, be the responsible. எப்படி நான் உத்தரவாதத்துடன் உங்களுக்கு கர்த்தருடைய உறவை சொல்லிக் கொடுக்கிறேனோ, நீங்கள் உங்கள் சந்ததிகளுக்கு நீங்க மறைஞ்சு போனா கூட ஆண்டுடைய உறவை சொல்லி கொடுத்துட்டு போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, God is speaking to you. நீங்கள் வணங்குகிற ஆராதிக்கிற தேவன் ஒரு கல்லோ மரமோ அல்ல, மனிதர்கள் உண்டாக்கின ஒரு தெய்வம் அல்ல, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன். மதம் அல்ல, நாட் a religion. God hates the religion. நான் எனக்கும் மதம் பிடிக்காது, மதம் பிடிக்காது. உறவு, அந்த மகா மேன்மையான உறவு. நீங்கள் வேதத்தை நல்ல ஜெபிச்சு விட்டு, கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் ஜெபிச்சு விட்டு பின்புதாக வேதத்தை எடுத்து படிங்க. அப்போ ஜெபிச்சு விட்டு வேதத்தை படிக்கும்போது ஏற்கனவே ஆவியானவர் உங்க மேல நிழலாட ஆரம்பித்து விடுவார். அப்போது நீங்கள் வேதத்தை எடுத்து படிக்கும் போது அந்த வேதத்தின் மூலமாய் கர்த்தர் உங்கள் சுலபமாய் பேசுவார். பேசி முடிஞ்சு அதை எடுத்த உடனே மறுபடியும் முழங்கால் படின எவைகள் பேசப்பட்டதோ அவர்கள் இருதயத்தில் ஆழமாய் விதைகளை விழும். நீங்கள் மறுபடியும் ஜெபிக்க ஜெபிக்க தேவனிடத்தில் உறவு கொள்ளும் போது எந்த வேத வாக்கியங்களை கொண்டு உங்களிடத்தில் இடைப்பட்டாரோ அதை கொண்டு உறவிலே மேன்மைப்படும்படியாக வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்த்தாள் ஏன் அவள் கோபப்பட்டாள்? அந்த உறவுக்காக தான். ஆண்டவரே, நீர் இருந்திருந்தா நடக்குமா? நீர் இருந்திருந்தால் இப்படி என் சகோதரனுக்கு வியாதிப்பட்டு மரித்திருப்பானா? அப்படின்னா ஆண்டவர் எப்பவுமே என் வீட்டில் இருக்கணும், அது அவளுடைய உரிமை கோரல். எத்தனை பேர் வீட்டில் ஆண்டவரே இருந்துகிட்டே இருக்கணும்னு விரும்புறீங்க? இருக்கிறாரா? நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, ஆமேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இருப்பாரா இல்லை அப்புறமா தான் தெரியும். இயேசு இருக்கிறாருன்னா அந்த வீட்டில் ஒரு தெய்வீக அனல் ஜெபம்லாம் இருந்து கொண்டே இருக்கணும். தக 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 தகன்னு இருக்கோங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த வீடு. கர்த்தருக்கு ரொம்ப நம்ம சரீரம் மாம்சம் விட்டு கொடுக்காது, சுலபமாய் விட்டு கொடுக்கவே கொடுக்காது ஜெபிக்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாஸ்டர் டேனியல் அவர்கள், பாஸ்டர் ஐசக் அவர்கள் என்கிட்ட நேற்று பேசும்போது சொன்னார், மார்ச் 15ஆம் தேதி 20 மணி நேரம் நான் முழங்கால் படிட்டு மத்தேயிலிருந்து வெளிப்படுத்த சுவிசேஷம் வரைக்கும் முடிக்க போகிறேன். அதை கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அது அவருடையது. கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுறாரோ அதை வேறு எதுக்கு பண்ணுறாரோ, ஆனால் 20 மணி நேரம் எப்படிங்க அதை செய்வதற்கு ஒரு எண்ணம் வந்தது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழங்காலில் நின்று வேதத்தை படிக்கணும்னு வேதம் போட்டிருக்கிறோம். நம்ம எங்கே படிக்கிறோம்? முழங்கால் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய உறவு மேன்மையான உறவு. தாய்மார்கள்லாம் எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க தெரியல. ஐயா, நான் பார்த்த ஆண்களின் உறவை விட என் இயேசுவானோட உறவு மேன்மையா நீங்கள் சொல்கிறீங்களா தெரியல. சகோதரமார்களா, நான் பார்த்த பெண்கள் ஆண்களை விட என் இயேசுவானுடைய உறவு மேன்மையா இருக்குதான்னு எனக்கு தெரியல. அதை மனைவி கிட்ட உதவாங்கின பேர் சொல்வீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை தாங்க முடியல, வீட்டுக்கு எங்கே போகிறதுக்கு பிடிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். இன்றைக்கும் சொல்ல, அவருடைய உறவு மகா மேன்மையானது, மகா மேன்மையானது.
ஒரு ராத்திரி வேலை யாக்கோபுக்கு கிடைச்ச உடனே பொழுது விடியும் வரைக்கும் போராடி கொண்டே இருக்கிற ஆண்டவர், என்னை விடுப்பா, என்னை விடுப்பா, என்னை விடுப்பா கெஞ்சிறாரு. நீங்க என்ன பண்ற ஆண்டவர்கிட்ட? என்னை விடுப்பா, அடுத்த சண்டே வந்து பார்க்கலாம்ப்பான்னு சொல்றேன் இல்ல? அப்படிதானே சொல்றான். அடுத்த சண்டே பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் 3 நாள் உபவாசம் பண்ணுமா, அப்போ நீங்கள் வாங்க, அப்படி தானே சொல்லி அனுப்பிடுறோம். நடுவில் ஏதாவது தேவைப்பட்டா ஏசப்பா 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 ஏசப்பா, அவர் அங்கேருந்து ராக்கெட்டில் எப்படி வர முடியும்? வர முடியும், வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேனே, விட்டு தான் பிடிக்கணும். ஐயரே 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 ஐயரே, நாங்கள் மடி, அவர் எங்கே இருக்கிறார்? அங்கே தானே இருக்கிறார். நாங்கள் மடிந்து போகிறோம். அந்த கடலில் ஆடினோடனே படகுல இருந்தவங்களாம் அலறானுங்க. சரி பார்த்தார், எழும்பி பண்ணிட்டு என்ன திட்டினார் தெரியுமா அவங்கள? திருப்பி அல்பங்களா, அதுதான் அர்த்தம். நம்ம ரொம்ப சுத்தமாக படிச்சுருக்கிறோம், அற்ப விசுவாசிகளேன்னு. அற்ப விசுவாசின்னு தான் சொல்லி திட்டினார். அப்படி கிடையாது, சிம்பிளாக பைபிள் எழுதுனா அல்ப விசுவாசிங்களே, அல்பங்களே. தமிழ் வார்த்தை தானே அல்பங்களா, அது எப்படின்னு தெரில, அந்த இதுன்னு தெரியல. மெட்ராஸில் பேசுவாங்கல்ல, ஸோ சில்லிஸ், அதுதான் அர்த்தம். உனக்கு தேவைன்னா அப்படியே ஆடும்போது ஐயர், நீங்களாம் மீனவர்கள் தானே, காற்று கடல்லாம் அடக்க தெரியல, போட்டு எப்படி ஓட்ட என்ன, அதுங்களுக்கு ஆண்டவர் நம்ம மேலே படுத்துன்னு இருக்கிறாரு, அதுங்களுக்கு குஷியில் குதிக்குதுங்க. அதுங்க வேற ஒன்றும் கிடையாது. அந்த காற்றும் கடலும் ஆண்டவர் பார்த்தோன்னே நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே அவர் மேலே படுத்துட்டு இருக்கிறாரு. நமக்கு அவருக்கு ஒரு சின்ன மரம் தானே வித்தியாசம், நடுவில் தடையாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அது சீருது. அவர் அதில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுந்து இவங்களுக்காக அது காற்றையும் கடலையும் அதட்டுறார். அதட்டாடே சும்மார் சும்மார் ஸ்தோத்திரம். அப்புறமே கஷ்டப்பட்டிருப்பார், ஏன் அதை அதட்டணும்னு. காற்றையும் கடலையும் திரும்பி அதே வேகத்தில் அதை அதட்டணும்னு அந்த கோபத்தை இங்கே காட்டுறார். அற்ப விசுவாசிகளை, புரியுதுனா உங்களுக்கு? யூ சிலி பகர்ஸ், அப்படிதான் இங்கிலீஷில் திட்டினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவங்களை, நம்முடைய உறவு மிக மேன்மையாக இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு நாள் செபிக்க வந்திருக்கிறோம், நம்மளை அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டுகிட்ட ஓட்டிகிட்டு வரோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுகிட்ட ஓட்டுறீங்க, அது ரொம்ப நல்லது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆண்டுகிட்ட ஒட்டுறது, வளர்ந்து வர்றது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செபிக்கிறீங்க. இன்னும் கூட நீங்கள் அங்கேருந்து வீடு வர வீட்டிலேருந்து கிளம்பிங்க வர வரைக்கும் அந்நிய பாஷை பேசிகிட்டே வாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அந்நிய பாஷை இங்கேருந்து திரும்பி போகும்போது கூட அந்நிய பாஷை பேசிக்கிட்டே வீட்டுக்கு போங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லா இருக்கதா இல்லையா? அப்படி பேசுனா ஸ்தோத்திரம். இவ்விதமாக தான் நம்முடைய விசுவாசத்தின் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க. ஜெபம்னு சொன்னால் கொஞ்சம் பேர் தான் வராங்க, பரவாயில்ல. ஆனாலும் நம்ம சபை மாத்திரம் இல்லாமல் எத்தனையோ பேர் தேவனை தேடி வருகிற நாட்கள் உண்டு. ஜெபம்னா எழுப்பதிலின் ஆவியானது கடைசி காலங்களில் இன்றைய காலையிலேருந்து நான் செபித்த ஒரு காரியம், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கே ஆண்டவரே? உயிர்த்தெழுந்த வல்லமை லாசருவை எழுப்பின வல்லமை அல்ல, இயேசுவனை, இயேசுவாகிய கர்த்தராகிய இயேசுவை எழுப்பின உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வல்லமை அது நிரந்தரமும். லாசரு மறுபடியும் போய் மரிச்சிருக்கிறான். ஆனால் அந்த வல்லமை நம்மளை எழுப்புமானால் எல்லாமே நமக்கு முன்பதாக தோல்வி அடைந்து விடும். அதுதான் ஜெயம், அதுதான் ஜெயம். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நாம் செபிக்கும் பொழுது இன்னும் உறவை கூட்டிக் கொள்ளுங்க. அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த காலத்தில் விசுவாசிகள், நான் சிறு வயதில் பார்த்துருக்கிறேன், நான் பார்த்த அத்தனை விசுவாசிகளும் ஸ்தோத்திரம் 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 சொல்லி கொண்டிருப்பாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிச்சனில் போய் வேலை செய்யும் போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், காய் நறுக்கும் போதும் ஸ்தோத்திரம், துணி துவைக்கும் போதும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், வேலைக்கு போகும்போது ஸ்தோத்திரம், காய்கறி கடைக்கு போகும்போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போது வாயிலே மறந்து போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்குறோம். அப்படி இல்லை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க கிருபை பெருகினது அன்றைக்குள்ள விசுவாசிகளுக்கு. நல்ல விசுவாசிகளாக இருந்தால், இன்றைக்கு கெட்ட விசுவாசி சொல்ல நம் சொல்லி கொடுக்குற
ஊழிக்கார் மேலேயும் நம் மேலே விழுந்த கடமை, அது சொல்ல வேண்டும். அதுதான் நான் சொல்லுகிறேன். விசுவாசிகளை நாம் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நாம் செபிக்கணும், கர்த்தரை உறவை தேடுவோம், கர்த்தர் உறவை தேடும். போன ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனை முடிக்கவே முடியல. எத்தனை பேர் நீங்கள் கால ஆராதனைங்க ஃபீல் பண்ணி தெரில? ஃபஸ்ட் ஆராதனை, ரெண்டாவது ஆராதனை இருந்தால் ஃபஸ்ட் ஆராதனை முடிக்கவே முடியல. மகிமை தாபரித்திருந்தது. நான் போய் ரெண்டாவது ஆராதனை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அம்மா ஆவியில் நிறைஞ்சி 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 கத்திட்டு இருக்கிறாங்க. அதுதான் அந்த காலத்து விசுவாசிகள். அதை தேவனுடைய மகிமை நான் தொட்டு தேவனுடைய காரியத்தை கொண்டு வரும்போது பழைய காலத்து விசுவாசிகள் அப்படியே எழும்பி கர்த்தருக்குள்ள புதிய விசுவாசிகளும் அவ்விதமாய் மாறிவிட வேண்டும். சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், எதை குறித்தும் நான் கவலைப்பட மாட்டேன், அவரை மாத்திரம் சார்ந்து கொள்வேன். அவரை சார்ந்து கொள்ளுங்க. மனுஷன் ஏமாத்திரம் எங்க? மனுஷனுடைய மூச்சு ஒரு செகண்டில் நின்றுடும். உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவர்கள், உன்னிடத்தில் போராடுகிற மக்கள், உனக்கு விரோதமாய் வருகிற மக்கள், உன்னை ஆளுகை செய்ய வேண்டும் என்று வருகிற மக்கள், எல்லாவற்றையும் நிறுத்தி போட தேவன் வல்லவர். ஒரு ராத்திரி வேளையிலே சீரிய தேசத்துடைய படைகளை அதிர பண்ணின ஒரு தேவ தூதன் முடியும் என்று சொன்னார். தேவ தூதனை பல்லாயிரம் பல கோடி தேவ தூதரை உண்டாக்கின தேவன் எவ்வளவு சர்வ வல்லவ புரிந்தவர். அவர் நம்மிடத்தில் உறவு கொள்ள முடியாது விரும்புகிறார். தன்னை வருத்தி சுருக்கி கொண்டு உங்களை பெருக்கும்படியாக அவர் இறங்கி வருகிறார். ஏன்னா பிதாவின் இடத்துல போய் மகிமையுள்ள எபேசியர் 5:27 மகிமையுள்ள சபையாய் உன்னை நிறுத்தி பிதாவான சொல்கிறார், என் மக அவ பேர் இது, எனக்காக வாழ்ந்தார் அப்பா அப்படின்னு தன் தகப்பன் இடத்துல சொல்லும்போது அங்கே திருத்துவம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை வேஸ்ட் பண்ணாதீங்க, நல்லா யூஸ் பண்ணுங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் மரித்து பெறுவதாக அவர் உங்களை விட்டு விலகிடுவார். புரியுதா உங்களுக்கு? உயிரோடு இருக்கும்போது விலகி போவார். ஆனால் நீங்கள் நல்ல கர்த்தரை துதித்து எப்படி எலிசாவுடைய எலும்புகளுக்குள்ளாக தேவனுடைய வல்லமை பிரியாமல் திக்னஸாக இருந்துச்சோ, திக்காக இருந்துச்சோ, சாலிடாக இருந்துச்சோ, அந்த வல்லமை நம்முடைய எலும்புகளுக்குள்ளாக, நம்முடைய கணுக்களுக்குள்ளாக, நம்முடைய நரம்புகளுக்குள்ளாக, ரத்தத்துக்குள்ளாக அந்த தேவனுடைய வல்லமை கிரியை செய்ய வேண்டும், கிரியை செய்ய வேண்டும், கிரியை செய்ய வேண்டும். அந்த உறவு நமக்கு தேவை. இயேசுவானவரை ப்ளீஸ் ரப் யுவர் ஜீசஸ். இயேசுவானவரை அவர் மேலே தாஞ்சி தேய்ச்சி கொள்ளுங்க உங்களை. ஸ்தோத்திரம். அவருடைய வாசனை லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா பாலிலும் வெண்மை தூய பிதாவேலி புஷ்பம் சொல்லுங்க. சார் பாடுங்க. ரோஜா பாலிலும் வெண்மை தூய பிதா பூரண ரூப சௌந்தர்யமே பேர் சிறந்த இறைவா பூரண ரூப சௌந்தர்யமே பேர் சிறந்த இறைவா. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் நேச இயேசுவின் மே சார்ந்தே துன்பவன்னாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே. சொல்லமா? துன்பவன்னாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே என் நேசரே சுவின்மே சார்ந்தே. அந்த கிருபை சார்ந்து கொள்ளட்டும். உங்களை பார்க்கும்போது இயேசு வர போலவே இருக்கணும். உங்களை பார்க்கும்போது இயேசுவான ஒரு முகமாகவே தோணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
என்னுடைய சிறு வயதில் ஆண்டவர் என்னிடத்துல சொன்ன 2 காரியங்கள். உன்னை பார்க்கும்போது மோசே மாதிரி பார்ப்பாங்க. நான் சிறுவனாக இருந்தபோது சொன்னார் ஆண்டவர். அந்த கிருபை உன் மேல் வைப்பேன். அதே போல் உன்னை பார்க்கும் போதுல என் ரூபத்தை ஒன்றுல பார்ப்பாங்க சொன்னார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயமாகவே இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்படியோ இருக்குமோ, எப்படியான காரியமோ. ஆனால் இன்னும் நம் முழுமை அடைந்து விட்டால் எப்படி இருக்கும் என்று யோசிச்சு பார்க்கிறேன். அந்த முழுமைக்காக தான் நான் ரட்சிக்க நிறைவேற நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய தகப்பன் அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல ரட்சிப்பு நிறைவேற நாம் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அவருடைய உறவிலே மேன்மைப்படுகிறோம், அவருடைய உறவிலே பலப்படுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிறிஸ்துவின் உறவிலே நீங்கள் ஆண்டவருடைய உறவில் பலப்பட்டு பாருங்க. உங்களுடைய வீட்டின் காரியங்கள், உங்கள் வேலைக்குண்டான காரியங்கள், பணக்காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ அந்த உறவின் மேன்மை நமக்கு இருந்தால் சகல காரியங்களும் கர்த்தர் உங்களுக்கு தானாகவே கொடுக்க வைப்பார். தானாகவே கொடுக்குவோம், தானாகவே கிடைக்கும். கரங்களை உயர்த்தி ஆமாண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ண பார்க்கலாம். ஜீசஸ் ஜீசஸ். என் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், என் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், என் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஜீவனுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. நல்ல அப்படியே கர்த்தருடைய உறவில் ஆண்டவரே உங்களை நான் விடமாட்டேன். ஆண்டவரே நான் விடமாட்டேன். இனி என் இயேசுவை நான் விடமாட்டேன். இந்த உறவு எனக்கு தேவை, இந்த ஐக்கியம் எனக்கு தேவை, இந்த உறவு எனக்கு தேவை. இப்படிப்பட்ட இயேசுவானவர் எனக்கு தேவை. நான் இயேசுவை கடைசி வரைக்கும் நான் விடமாட்டேன், விடமாட்டேன். என் இயேசுவை நான் பின்பற்றி போவேன். என்னையே வெறுத்து இந்த உலகத்தை வெறுத்து என்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நான் அவருக்கு பின்பற்றி நான் போவேன் 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 போவேன். கர்த்தருடைய கரங்களை தட்டி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீசஸ் ரமமமமந்தி இந்த ரமம். பிரதானமான உறவை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுனுடைய உறவு பிரதானமாய் வைத்துக்கொள்ள. We have to fix this relationship as a primary, not the secondary. ரெண்டாவது இடத்துல ஆண்டவர் வைக்காதீங்க, முதல் இடத்துல என் தேவனை வைப்பேன்னு சொல்லுங்க. அவர் இல்லாமல் நான் இல்லையே, அவர் இல்லாமல் நான் இல்லை. இனி என்னிலே நான் அல்ல சொல்லுங்க, நான் அல்ல, என் இயேசுவே வாழுகிறார். என் இயேசுவே என்னில வாழுகிறார். இயேசுவே என்னில வாழுகிறார். இயேசுவே என்னில வாழுகிறார். இயேசுவை போல நான் பேசுவேன், இயேசுவை போல பார்ப்பேன், இயேசுவை போல உடுத்துவேன், இயேசுவை போல நடத்துவேன், இயேசுவை போல நடப்பேன், இயேசுவை போல ஊழியம் செய்வேன். இந்த கிருபை 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 கிருபை. ஓ என் நேசரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீசஸ் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீசஸ் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்களும் நானும் உன்னதமான அழைப்பினால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட அழைப்பு? சத்தமா சொல்லுங்க. உன்னதமான, உயர்ந்த அழைப்பு இல்லை, உயர்ந்ததுக்கும் சற்று மேலே உன்னதமான அழைப்பினாலே அழைக்க. ஹல்லேலூயா. உன்னதமான தேவனால் அழைக்கப்பட்ட உன்னதமான மக்களாய் நாம் இருக்க வேண்டும். நீங்கள் உன்னதமானவர்கள் என்று கர்த்தர் சொன்னார். உன்னதமான மக்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்ல, நீங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறார். உன்னதமான மக்களே. அப்போது என்னன்னா, தேவன் தேவர்களோடு உறவாடும்படியாக விரும்பிக்க. நம்ம தேவன் நம்மோடு உறவாட நம் தேவர்களை போல மாறிவிடுவோம். இது நம்ம சரீரம் விடாது. ரொம்ப டயர்டாக இருக்குது, ஜெபிக்கிறோம், முடியல, உபவாசிக்க முடியல. ஐயா என்னால் உபவாசிக்க முடியாது ஐயா.
எனக்கு சுகரு, எனக்கு அல்சர். என்னது? எனக்கு சுகரு, எனக்கு அல்சர், எனக்கு ப்ரெஷர். இப்பதான் சொல்லிட்டாங்க தெளிவா, சுகரும் ப்ரெஷரும் வியாதியே கிடையாது. இவ்வளோ நாள் மற்றவங்க டாக்டர் உங்களை ஏமாத்தி இருந்தாங்க. இப்போ நம்ம ஏன் மற்றவங்கள ஆண்டவர் ஏமாத்தின்னு இருந்தோம்ல? ஆண்டவரே, நான் உபவாசம் இருந்தா எனக்கு அல்சர், வயிறா எரியும். நீ உபவாசம் இருந்து பாரு, பிசாசுடைய வயிறு எரியும். ஆமா, நீ உபவாசம் எடுக்கலனா நிச்சயமா உன் வயிறு எரியதான் செய்யும். நீ உபவாசம் எடுத்து ஜெபிச்சு பாரு, அவனுடைய உன்னை வீழ்த்தினுடைய வயிறு எரியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, அம்மாக்கு நான் டேப்லெட் போடுறேங்க. ஸ்டாப் யுவர் டேப்லெட். இந்த டேப்லெட் தான் பிரைஸ் தி லார்ட், நான் உங்களுக்கு கொடுக்கிற இந்த டேப்லெட், ஜீவனுள்ள டேப்லெட், அருமையான பிரமாணங்கள். இது உங்களை ஔஷதமாக நடத்தும், உங்களுக்குள்ள இருக்கிற தோஷங்களை விலக்கி போடும், உங்கள் வாழ்க்கையில சேமத்தை கொடுக்கும். என் நாமம் தரிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் சேமத்தை கட்டளையிடுவேன். சேமத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை இந்த இடம் முழுவதும் இறங்கி கொண்டு வருகிறது. ரமாந்தரபோ சபோலரபோ ஷக்கபோலரபா. கர்த்தர் உங்களை மாற்றி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் நீங்கள் வந்த பிரகாரமாய் போக மாட்டீங்க. நீங்கள் அதே போல் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் பார்க்குற, God is going to change your face, change your lifestyle. Everyone change. மாறாதவர் உங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார், மாற்றிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் உன்னதமான மக்கள். சொல்லுங்க, நான் உன்னதமான மகன், உன்னதமான மகன். இன்றைக்கு முழங்கால் படிட்டு இன்னைக்கு ராத்திரியில் கொஞ்சம் ஜெபம் பண்ணி பாருங்க. தேவன் உன்னை கையேந்து வைக்க மாட்டார், கை கொடுக்கிற மாதிரி திருப்பி போடுவார். ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வியாதிகளும் போய் சொன்னால் போக வேண்டும். எப்படிப்பட்ட அசுத்தாவி கட்டுகளும் விடுவிடி விடுவி என்று இயேசு நாமத்தில் சொன்னால் விடுவிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய அதிகாரம். God has given a commission. தேவன் நமக்கு பலமுள்ள ஆவியை, பலவீனமுள்ள பயமுள்ள ஆவியை கொடாமல், சொல்லுங்க, தேவன் எனக்கு, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், சொல்லுங்க, பயமுள்ள ஆவியை கொடாமல், பலவீனமான ஆவியை கொடாமல், பலமுள்ள 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 பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி, நன்றி, நன்றி. இப்படி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, ஹல்லேலூயா, தேவன் உனக்காக ரதமோ அல்ல தேவ தூதுல காத்து கொண்டிருப்பாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜீவனுள்ள பிள்ளைகள் நீங்கள். ஜீவனுள்ள பிள்ளைகள், ஜீவ கிரீடத்துக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள். பொற்கிரீடம், ஜீவ கிரீடம், மகிமையான கிரீடம், வாடாத கிரீடம், அநேக கிரீடங்கள் வேதத்தில். ஹல்லேலூயா. அதற்காக உன் சிரசை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன் சிரசில் தேவன் அவர் அபிஷேகத்தை உடுத்தி உன் தலையை எண்ணெயால் நிரப்பி, அபிஷேகத்தை உன் பாத்திரத்தை நிரம்பி பண்ணி, ஹல்லேலூயா, ஜீவனுள்ள நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும்படியாக அந்த அபிஷேகம் செய்துவிடும். தேவனுடைய அபிஷேகம் செய்துவிடும். ராமா தீதா தலரபோ சபோலரபோ. ஹல்லேலூயா. The mercy and the goodness shall follow you all your lifetime. தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை பற்றிக்கொள்ளுங்கள், பற்றிக்கொள்ளுங்கள். உங்களை விட்டு எடுபடாத மகிமை, உங்களை விட்டு எடுபடாத உன்னதமான அழைப்பு,
நீங்கள் உன்னதமான மக்கள். எனக்கே தெரியாது, கர்த்தர் சொல்றாரு, இவர்களை பார்த்து சொல்லு, உன்னதமான மக்கள், உன்னதமான மக்கள், நீங்கள் தேவனுடைய உன்னதமான மக்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னதமான தேவனுடைய வல்லமை உங்கள் மேலே இறங்க போகிறது. உன்னதமான அபிஷேகம் இறங்க போகிறது. எந்தெந்த காரியத்தில் நீ தோற்று போனாயோ அத்தனை காரியத்திலும் தேவன் உன் தலையை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். Jesus, Jesus, Jesus. Ya 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 mama 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 shalabodin kabalarava. Ya la ra 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 ra. Raba baba kabola rabo shandandala rabo shabo kabola rabo. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை ஏதோ ஒரு ஆலயத்துக்கு வந்தது போல இல்ல. தேவனுடைய பிரசனம் மண்டலத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய மண்டலம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ பரலோகம், 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 பரலோகம் இறங்கி இருக்கிறது. ஜீசஸ், 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 ஜீசஸ். விடுதலை நேரம். தேவனுடைய பிரசனம் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிரசனம் உங்கள் மேல் வருகிறது. தேவனுடைய பிரசனம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரலோகத்தினுடைய அக்கினி, ஃபயர். யா 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 மம்மா 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 மம்மா. நான் உன்னத அழைப்பால் தெரிந்தெடுத்தேன், உன்னை எனக்காக பிரித்தெடுத்தேன். நான் உன்னத அழைப்பால் தெரிந்தெடுத்தேன், உன்னை எனக்காக பிரித்தெடுத்தேன். கீழ்ப்படிவதினால் பரிசுத்தமாவதால் பரதேசிகளானவரே. கீழ்ப்படிவதினால் பரிசுத்தமாவதால் பரதேசிகளானவரே. கிருபை, கிருபை, கிருபை பெருக. தேவ சமாதானம் உன்னில் பெருக. ஜீவ நம்பிக்கை ஈந்திட இரக்கத்தினால் உன்னை ஜெனிப்பித்தேனே. கர்த்தர் உன்னை ஜெனிப்பித்தார். ஜீவ நம்பிக்கை ஈந்திட இரக்கத்தினால் உன்னை ஜெனிப்பித்தேன். கர்த்தர் எதற்காக உன்னை அழைத்தார்? கர்த்தர் எதற்காக உன்னை பேர் சொல்லி அழைத்தார்? உன்னை பேர் சொல்லி அழைத்தவர். உன்னை பேர் சொல்லி ஏன் கர்த்தர் அழைத்தார்? உன்னை ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டார்? உன்னை முன்குறித்தது காரணம் என்ன? நீ தேவனுக்கு முன்பாக விசேஷித்தமானவன், விசேஷித்தமானவள். தேவா, எதினால் நான் விசேஷித்தவள் என்று கேட்கிறேமே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன்? மேக ஸ்தம்பத்தினாலோ அக்னி ஸ்தம்பத்தினாலே அல்ல. அது அல்ல, அது அல்ல. தேவன் உன்னை தமக்கென்று மனவாட்டியாய் தெரிந்து கொண்டு தான் விசேஷம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, இன்றைக்கு கிருபை, கிருபை பெருகி கொண்டிருக்க. நீங்க போகும்போதே தேவனுடைய பிரசனம் உங்கள் வீடுகள் எல்லாம் நிரம்பட்டும், உங்கள் இல்லங்கள் எல்லாம் நிரம்பட்டும். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் தொடட்டும், உங்கள் இரத்த கலப்பானவர்களை கர்த்தர் தொடட்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய விடுதலை, தேவனுடைய பிரசனம் அளவில்லாமல் எல்லா சிறைச்சாலையினுடைய கதவுகள் திறக்கும்படியாக தேவன் உன் நிந்தையில, உன் அவமானத்துல, உன் பிரச்சனையில, உன் தோல்வியில கர்த்தர் இறங்கி நீ துதிக்க 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 தேவ பலன் இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ராமா, கர்த்தரிடத்துல உறவு கொள்ளுங்கள், கர்த்தரிடத்துல உறவு கொள்ளுங்கள்.
கிட்டவா. ஜீசஸ். ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீசஸ். நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சொல்லுங்க, ஆண்டவரே உங்க உறவு உன்னதமானது, உங்க உறவு மேன்மையானது. எதற்காக நீ ஆலயத்துக்கு வராய்? சொல்லுங்க, உன்னதத்தின் உறவு, உன்னதத்தின் உறவு, உன்னதத்தின் உறவு. எத்தனை பேருக்கோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு கிடைக்காத ஒரு உறவை தேவன் உனக்கும் எனக்கும் கொடுத்தார். So precious, so precious. நன்றி, நன்றி, நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி, நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஒரு அளவில்லாத தேவ பிரசனம் மூடிக்கொண்டிருக்கிறது. மேகம் போன்ற தேவ பிரசனம் மூடிக்கொண்டிருக்கிறது. தேவன், மகனே மகளே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை விடுவிக்கும் பொருட்டு தேவன் இறங்கி வந்திருக்கிறார். தேவன் இறங்கி வந்திருக்கிறார். கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். கலப்பையின் மேல் கை வைத்தவன், கலப்பையின் மேல் கை வைத்தவன் திரும்பி பார்க்க கூடாது. வேலையை செய்கிற தேவன் உண்டு, வேலையை செய்கிற தேவன் உண்டு. நீ ஆதியிலே தேவன் பேர்ல கொண்டிருந்த அன்பிலே குறைவுபட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஆதியிலே தேவன் பேர்ல கொண்டிருந்த அன்பு எங்கே? அந்நாட்களிலே செய்த ஊழியங்கள், ஜெபித்த ஜெபங்கள், உபாசங்கள் எங்கே? மறுதலிக்கப்பட்ட வாழ்க்கை, பின்மாற்றமான வாழ்க்கை, சோரம் போன வாழ்க்கை. இன்றைக்கு கர்த்தர் உன் அருகிலே உன்னை ஆஸ்வதிக்க. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் விழுகிறேன். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் விழுகிறேன். என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன். உமது உறவு மேன்மை, நீர் எனக்கு போதும். ஆண்டவரே கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கபடினால நான் அசைக்கப்படுவதில் என்னை தாவீது சொன்னான். தேவன் பேரில கொண்டிருந்த அன்பு, தேவன் பேரில கொண்டிருந்த உறவை அவன் காத்து கொண்டான். இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மையிலே கிரியை செய்யும்படியாக கரங்கள் வைத்து, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய இடத்துல மனிதர்களை வைத்து விட்டால் அது விக்கிரகம். தேவனுடைய இடத்துல அந்த மனுஷன் இதை செய்கிறான் அதை செய்கிறான் என்று உலக காரியத்துக்காக, பணத்துக்காக, தேவைகளுக்காக ஒரு மனுஷனை பின்பற்றுவாய் என்று சொன்னால் அது விக்கிரகம். அது உறவுக்கு விரோதமானது. ஹல்லேலூயா. பில்லி, சூனியம், மாந்திர தந்திரங்களை விட விக்கிரகங்கள் பொல்லாதவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை மறந்து போனாய். தேவனை மறக்காதபடிக்கு இன்றைக்கு நம்முடைய உறவுகளை புதுப்பிப்போம். உறவுகளை புதுப்பிக்க ஆரம்பித்து விடுங்க. உங்கள் நாவு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்கிற நாவாய் மாறிடட்டும். உங்கள் நாவுகள் பிளந்து போகட்டும். எரேமியாவினுடைய நாவை தொட்டவர், வாயை தொட்டவர், உன் வாயையும் உன் நாவையும் கர்த்தர் அக்கினியினால தொடுவாராக. கர்த்தருடைய அக்கினி எரேமியாவினுடைய வாயை தொட்ட தேவன்
நாவை தொட்ட தேவன் உன் நாவையும் வாயையும் கத்த தொடுவாராக. அக்கினி அக்கினி ஆண்டவரே. ஃபயர் 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 ஃபயர். ஜீசஸ் 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 ஜீசஸ். யந்தாந்தால ரபோ ஷலபோதேன் கவலர்வம் ரமமமமமந்தி ரமமமம. ஜீசஸ் தீரமம ஷலபம். ஹalleluya. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. உன் நாவிக்குள்ளாய் புதுமை, புதிய பாஷைகள், புதிய வல்லமை, புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய திராட்சரசம், புதிய திராட்சரசம், உன்னை களிப்பாக்குகிற புதிய திராட்சரசம். சோர்ந்து போனாயோ, பலவீனம் அடைந்தாயோ, வாலிபர்களை களிப்பூட்டும் புதிய திராட்சரசம், புதிய உடன்படிக்கையின் திராட்சரசம். தேவன் உன் பாத்திரத்தை சுத்தப்படுத்தி ஊற்றி கொண்டிருக்கிறார். ஓ ரர இன்னும் பருகுங்கள். கரங்களை வைத்து வாயை விரிவா திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், உன்னிலே பெரியவர். பரிசுத்தரே பரிசுத்தரே. யா 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 மாமா மாமா. Jesus, Jesus. நன்றி நன்றி நன்றி. துதிக்க துதிக்க கிருபை பெருகி கொண்டே இருக்கிறது. எதையெல்லாம் நீ இழந்தாயோ அதை கர்த்தர் ரெட்டிப்பாய் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். உனக்காக பிடுங்கி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். போராடு. போராடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க மறக்கவே மாட்டார். ஓ உன் உறவு தேவனுக்கு அவசியமாய் இருக்கிறது. பாரிசுத்தர் பாரிசுத்தரே. பரலோக ராஜாவே. சத்தம் உயர்த்தி சத்தம் உயர்த்தி சத்தம் உயர்த்தி. பாரிசுத்தர் பாரிசுத்தரே. பாடுங்க. பரலோக ராஜாவே. சொல்லுங்க. பரிசுத்தரே பாரிசுத்தர் ரே. பரலோக ராஜாவே. எப்பொழுதும் இனிமேலும் வருபவரே. எப்பொழுதும் இருப்பவரே. கரங்களை சொல்ல. உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை இயேசுவே ஆர்ப்பரிக்கிறோம்.
அன்பு செய். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க. ஜீசஸ் ஜீசஸ். மகனாக தெரிந்து கொண்டார், மகனாக கொண்டீ பிறக்க வைத்தி. சொல்லோ மகனாக தெரிந்து கொண்டே ராஜாக்களும் ராஜாக்களும் நாங்களே, விசுவாசத்தோடு பாடுவோம். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம். உம்மில் அன்பு செய். ஓ உம்மை ஆராதிக்கிறோம், உம்மில் அன்பு செய்கின்றோம். பிதாவே பிதாவே ஓம் இயேசுவே, ஓ ஆவியானவரே, உம்மில் அன்பு இன்றைக்கு மாலையில பரிசுத்தரே நீங்க நல்லவர், நல்லவர் ஐயா. எங்கள் பட்டணத்தில் ஒரு எழுப்புதலை கொடுங்க, தமிழ்நாட்டில் ஒரு எழுப்புதலை கொடுங்க, இந்தியாவில் ஒரு எழுப்புதலை கொடுங்க. சபைகள் எழும்பட்டும், ஊழியக்காரர்களை பயன்படுத்துங்க, விசுவாசிகளை பயன்படுத்துங்க. ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே, ஓ ரமமமமஷ், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீசஸ் பொழிந்திடும் வல்லமாய், உன்னதத்தின் வல்லமாய், ஆவியின் வல்லமாய், அக்கினியின் வல்லமாய். கரங்களை உங்க சிரசு மேல வச்சு சொல்லும் பார்க்கலாம். பொழிந்திடும் வல்லமாய், உன்னதத்தின் வல்லமாய், ஆவியின் வல்லமாய், அக்கினியின். One more time. பொழிந்திடும் வல்லமாய், உன்னதத்தின் வல்லமாய், ஆவியின் வல்லமாய், அக்கினி. வல்லமாய் தேவை, வல்லமாய் தேவை. கர்த்தர் தேவனாய் கர்த்தர் அவர்கள் மேல் வல்லமை வைக்க முடியாது. நான் ஜெபிக்கிறேன், தாரும். கேட்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, இப்போ தாரும்.
கரங்களை வைத்து ஆண்டவரே என் மேல் வல்லமை ஊற்றுங்க, வல்லமை ஊற்றுங்க, வல்லமை ஊற்றுங்க, வல்லமை ஊற்றுங்க, வல்லமை ஊற்றுங்க, வல்லமை ஊற்றுங்க, வல்லமை 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 இறங்கட்டும். ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு சிரசு மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். கட்டுகள் முறிந்து போகட்டும், பலவீன காரியங்கள் அகன்று போகட்டும். இயேசுவே தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளட்டும், 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 இயேசுவே தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளட்டும். தேவனுடைய வல்லமாய், தேவனுடைய வல்லமாய், தேவனுடைய வல்லமாய், வல்லமாய் 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 வல்லமாய். ஓ யா 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 யா. ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். வல்லமாய் 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 வல்லமாய். யா 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 யா. தி ரா 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 மா 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 மா. யா லா ரா 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 மா 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 மா. ஷந்தன் தன் தல ரா மா. தி ரா 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 மா. ஓ ரா 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 மா 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 மா. இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு விடுதலை. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். பரிசுத்தர் 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 பரிசுத்தர். நீங்கள் இருக்கும் இடங்களிலே தேவனுடைய பிரசன்னம் நிறைவேறுவதாக, படர்ந்து போவதாக. மாம்சமான யாவர் மீதும் தேவனுடைய வல்லமை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, எங்களோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேலும் அபிஷேகம் இறங்கட்டும், தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். மருத்துவமனைகளிலே வியாதியோடு படுத்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே, தேவனை நோக்கி பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே வல்லமை இறங்கட்டும். ஓ, மரணத்தின் போராட்டத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவரே வல்லமை இறங்கட்டும். வாழுவதை விட சாவது மேல், தற்கொலைக்கு போகிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். நம்பிக்கை இழந்து கண்ணீரோடு இருக்கிற தாய்மார்கள் மேல, சகோதரி மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு சகோதரி மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். குடும்பங்களிலே ரட்சிப்பு முழுமை அடையட்டும், முழுமை அடையட்டும். ரட்சிப்பு முழுமை அடையட்டும், முழுமை அடையட்டும். Hallelujah, Jesus. நன்றி 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 ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். Omnipotent Father, mercy and grace, thou art welcome in this place. உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ ரமோஷந்தந்தந்தல ரபோஷலபோதிங் கபலரபம் தீரமம கபோலரபோஷலபோதிங் கபலரபம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நல்லவரே.
சர்வ வியாபியே, சர்வத்துக்கும் தெய்வமாய் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உமது பிரசன்னம் இறங்கி வருவதாக, தடைகள் எல்லாம் விலகி போவதாக. ஹல்லேலூயா. எழுப்புதலை கொடுங்க ஆண்டவரே. எழுப்புதலின் தீயை ஆரம்பிக்கட்டும். சபையில் எழுப்புதலின் தீ ஆரம்பிக்கட்டும். மரித்தவர்களை எழுப்பக்கூடிய கிருபை, எப்படிப்பட்ட வியாதியானாலும் சுகமாக்கக்கூடிய கிருபை, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை, செபாவியை பெற்றுக்கொள்கிற கிருபை. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி. கரங்கள் வைத்து கர்த்தர் இவ்வளவு நேரமாய் நம்மளோடு இடைப்பட்டபடினால, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், எனக்குள்ளே வாசம் செய்யும், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, 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 ஆவியானவரே. கரங்கள் வைத்தேன். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஜீவனுள்ள ஆவியானவரே, இந்த ராத்திரி வேளையிலே சபைக்குள்ளாக ஜெபிக்கிற ஒவ்வொருக்குள்ளாக தேவன் தமது பிரசன்னத்தை வைத்திருக்கிறதே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபாவி அவர்கள் போகும்போதும் தொடரட்டும், அவர்கள் வீடுகளிலே தொடரட்டும், அவர்கள் தூங்கும் போது தொடரட்டும், நாளை தினத்தில் திரும்பி வரும்போதும் தொடரட்டும். இன்னும் இதைவிட ஒவ்வொரு நாளும் அதிகமாய்க்கொண்டே போக வேண்டும் ஆண்டவரே. ஜனங்கள் விடுதலையாகுவது மாத்திரமில்லை, இந்த முறை நாங்கள் யாவரும் கர்த்தரால் உயர்த்தப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. தேவனை ருசிக்க வேண்டும், முழுமையாய் மனமாற வேண்டும். பரிசுத்தரே, பாவத்தை குறித்த ஒரு உணர்வை கொடுங்க ஆண்டவரே. பாவத்தை குறித்த ஒரு உணர்வை கொடுங்க, பாவத்தை குறித்த ஒரு உணர்வை கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்குள் பாவத்தை குறித்த ஒரு உணர்வை கொடுங்க ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். உடைய பிரசன்னத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். பின் மாற்றத்தில் இருக்கிறவர்கள் மனம் திரும்பி வரட்டும். நாளை தினத்தில் கூட பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள், ஐயோ இந்த அபிஷேகம் எனக்கு தேவை என்று சொல்லி வரட்டும். ஹல்லேலூயா. மக்கள் மனம் மாறட்டும். கரங்கள் கொப்பு எடுக்கிறோம், கரங்கள் கொப்பு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம், செபிக்கிறோம் பிதாவே. கரங்கள் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம்.